ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நாம் தீர்ப்பதற்கு குலதெய்வத்துக்கு 11 நாட்கள் தொடர்ச்சியாக நாம் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வந்தோம் என்றால் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தூள் தூளாகி விடுமாம். இந்த ஒரு பரிகாரத்தை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதல்களையும் நாம் மனதார நினைத்து கொண்டு அதற்கு அப்புறமாக இதனை நாம் செய்து வந்தோம் என்றால் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்குமாம். அது மட்டுமல்லாமல் பணம் விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கும் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் குலதெய்வத்தை மனதார நீங்கள் நினைக்க வேண்டுமாம். காஞ்சி மகான் மகா பெரியபா அவர்கள் அவருடைய பக்தரிடம் அடிக்கடி வலியுறுத்துவது இந்த ஒன்றுதான். நாம் எப்பொழுது நமக்கு கஷ்டங்களோ நமது வீட்டில் தேவையில்லாத மன குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ அப்பொழுதே குலதெய்வம், அதாவது குலதெய்வத்தின் பார்வை நம் மீது இல்லை என்று அர்த்தம் என்பது போல் மகாபிரிவா கூறுவார். எனவே நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை செய்து விடுங்கள். உங்களுடைய குலதெய்வம் கோவில் அருகிலோ தொலைவிலோ இருந்தாலும் பரவாயில்லை. 3 மாதங்கள் அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறையாவது நாம் கட்டாயம் நம்முடைய குலதெய்வம் கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபத்தையாவது நாம் ஏற்றிவிட்டு நாம் வர வேண்டுமாம். இப்படி நாம் ஏற்றிவிட்டு வந்தோம் என்றால் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்துமே தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயல்பாட்டிற்கு இருக்கின்றதாம். எனவே நீங்கள் தவறாமல் இதனையும் செய்யுங்கள். அது மட்டுமல்லாமல் குலதெய்வத்துக்கு நாம் 11 நாட்கள் நாம் நமது வீட்டு பூஜை அறையில் வைத்து அந்த செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி காண்போம். அது என்ன பரிகாரம்னு காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதையும் நீங்கள் மட்டும் செய்து பயன்பெறாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனையாகவோ அல்லது எதிரிகள் தொல்லைகளோ அல்லது உங்களுடைய தொழிலானது லாபம் அதிக அளவில் ஈட்ட வேண்டும் என்றாலும் நீங்கள் இந்த ஒரு செயலை செய்யலாம். நீங்கள் இதனை செய்வதால் பணமானது உங்களுக்கு அதிக அளவில் ஏற்படும். நீங்கள் இருக்கின்ற பதவியிலிருந்து அடுத்த பதவிக்கு நீங்கள் செல்வதற்கும் இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இது. ஆனால் இந்த ஒரு பரிகாரமானது உங்களுக்கு பார்ப்பதற்கு மிகவும் எளிமையாக தெரியலாம். காஞ்சி மகான் அவருடைய பக்தர் ஒருவர் அவரை சந்திக்க வந்திருக்கிறார். அந்த பக்தரிடம், பெரியவா, எனக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதாவது இதற்கு முன்பு வந்த வருமானமானது எனக்கு இல்லை. எனது ஊதியத்தில் மிகவும் ஊதியம் குறைந்து விட்டது. நஷ்டமாக சென்று கொண்டிருக்கிறது எனது தொழில் என்பது போல அழுது புலம்பியிருக்கிறார். இதனை கேட்ட மகாபெரிவா, நீ உன்னுடைய குடும்ப பிரச்சனைகள் தீர்வதற்கும் உன்னுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கவும் கர்ம வினைகளும் உன்னை விட்டு கழிவதற்கும் நீ குலதெய்வத்தை மனதார நினைத்து இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீ செய்துவிடு. அதற்கப்புறம் நீ பார், குலதெய்வமே உன்னை வீடு தேடி வந்துவிடும் என்பது போல காஞ்சி மகான் கூறியிருக்கிறார். அதாவது நாம் இந்த ஒரு பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்றால், இந்த பரிகாரத்திற்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் வேண்டும் என்று பார்த்து விடலாம். இந்த பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் வெளியில் இருந்துதான் வாங்கி கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நாம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தோம் என்றால் அதில் எந்த ஒரு பலனுமே இல்லாமல் போய்விடுமாம். அதாவது நாம் கடைகளில் இருந்து வாங்கி வர வேண்டிய அந்த பொருட்கள் என்னென்னவென்றால், முதலாவது நமது சிறிதளவு ஒரு சதுர அளவில் ஒரே ஒரு சிவப்பு நிற துணி இருக்கிறது அல்லவா, சிவப்பு நிற துணியை நாம் வாங்கி வர வேண்டும். நமது 2 கைகள் 2 உள்ளங்கைகளையும் வைத்தால் எந்த அளவிற்கு வருமோ அந்த அளவை விட கொஞ்சம் சிறிதளவு பெரிதாகவே ஒரே ஒரு சிவப்பு நிற துணி ஒன்றை நாம் வாங்கி கொள்ள வேண்டும். வாங்கி அதனை நாம் நமது வீட்டு பூஜை அறை தரையில் வைக்காமல் ஒரு பித்தளை தட்டு ஒன்று வைத்து அதற்கு மேல் நாம் இந்த ஒரு சிவப்பு நிற துணியை வைத்து விட வேண்டும். இதனுடன் நாம் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்னவென்று பார்த்தோம் என்றால், விரலி மஞ்சள் இருக்கிறது அல்லவா, அந்த விரலி மஞ்சளானது 2 விரலி மஞ்சள்கள் வாங்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் மஞ்சள் பொடியை வாங்கி கொண்டு வந்து விடாதீர்கள். அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது. விரலி மஞ்சள் 2 வாங்கி கொள்ளுங்கள். அதற்கப்புறமாக சாம்பிராணி இருக்கிறது அல்லவா, கட்டி சாம்பிராணியாக இருந்தாலும் பரவாயில்லை, அதனை சிறிதளவு அதனையும் நீங்கள் சிறிதளவு வாங்கி கொள்ளுங்கள். இதனுடன் ஒரு எண்ணிக்கையில் ஒரு
ஒரே ஒரு சூடம், இதனையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வையுங்கள். இதற்கு அப்புறமாக நாம் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்னவென்று பார்த்தோம் என்றால், சிறிதளவில் இருக்கக்கூடிய கருப்பு நிற நூல், அதாவது நாம் அந்த துணியை கட்டுவதற்கு ஒரு நூல் ஒன்றை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி நாம் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து விட வேண்டும். வைத்துவிட்டு அதற்கு அப்புறமாக உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்துக்கு ஒரு தீபத்தை ஏற்றிக்கொண்டு குலதெய்வத்தின் புகைப்படத்திற்கு முன்பு அவருடைய பாதத்தில் இந்த பொருட்களை எல்லாம் பித்தளை தட்டில் இருக்கின்ற பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் வைக்க வேண்டும். வைத்துவிட்டு அதற்கு அப்புறமாக உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையுமே நீங்கள் குலதெய்வத்திடம் சொல்லி போராட வேண்டும், சண்டை போட வேண்டுமாம். நாம் நமது குலதெய்வத்திடம் சண்டை போட்டு அதற்கு அப்புறமாக நீதான் என்னுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்த்து வைக்க வேண்டும் என்பது போல உங்க கஷ்டங்கள் அனைத்துமே கூறிவிட்டு தியானம் செய்யுங்கள். குலதெய்வத்தை மனதார நினைத்து தியானம் செய்துவிட்டு இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் அந்த சிவப்பு நிற துணியில் மொத்தமாக வைத்து ஒரு மூட்டை போல் நீங்கள் கட்டி கொள்ள வேண்டும். கட்டிவிட்டு அதனை நீங்கள் கருப்பு நிற துணி இருக்கிறது அல்லவா, அந்த கருப்பு நிற நூல், அந்த கருப்பு நிற நூலால் நீங்கள் அதனை கட்டிவிட வேண்டும். இப்படி நீங்கள் கட்டிவிட்டு அதற்கு அப்புறமாக உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து உங்களுடைய பிரச்சனைகள் எதெல்லாம் தீர வேண்டுமோ அதனை எல்லாம் தீர்ந்து விட வேண்டும் என்பது போல நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்திடம் கூறி அதன் பின்பு நீங்கள் உங்களுடைய நிலைவாசல் இருக்கிறது அல்லவா, நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை நீங்கள் கட்டிவிட வேண்டுமாம். இப்படி நீங்கள் இந்த கட்டுகின்ற பொருளானது 48 நாட்கள் வரை அந்த ஒரு பொருளை யாரும் தொடவே கூடாதாம். தொடாமலே அந்த ஒரு பொருளை இருக்க வேண்டுமாம். நீங்கள் 48 நாட்களுக்கு அப்புறமாக இந்த ஒரு பொருளை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இந்த ஒரு மூட்டையை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். உங்களுடைய குலதெய்வம் எதுவோ, உங்களுடைய குலதெய்வத்துக்கு என்னென்ன பொருட்கள் பிடிக்குமோ அதனை நீங்கள் நைவேத்தியமாக படைத்து வைத்து பூஜை அறையில் இதனை நீங்கள் செய்யலாம். இப்படி செய்துவிட்டு அதற்கு அப்புறமாக அதை எடுத்து உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் கட்டி கொள்ள வேண்டும். கட்டிவிட்டு அதற்கு அப்புறமாக அதற்கு நாம் 11 நாட்கள் தொடர்ச்சியாக சாம்பிராணி புகை போட வேண்டும். தீப ஆராதனைகள் காட்ட வேண்டும். 11 நாட்களும் நாம் இதனை செய்து வர வேண்டும். இதனுடன் சேர்த்து அருகில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளுக்கோ அல்லது தெய்வீக உயிரினமான பசுமாட்டிற்கோ எறும்பு புற்றாக இருந்தால் மாவிளக்கு இருக்குல்லவா, அந்த மாவிளக்கில் நாம் பொருத்திய பின்பு மாவிளக்குக்கு என்று அந்த மாவு இருக்குல்லவா, அந்த மாவை நாம் எறும்பு புற்றுக்கு தானமாக கொடுக்க வேண்டுமாம். இந்த 11 நாட்களும் நாம் நமது வீட்டு பூஜை அறையில் மாவிளக்கு அந்த விளக்கை நாம் குலதெய்வத்துக்கு ஏற்றி வர வேண்டுமாம். அதற்கு அப்புறமாக நீங்கள் பசுமாட்டிற்கு வாழைப்பழத்தையோ அல்லது அகத்தி கீரையோ நீங்கள் உணவாக கொடுக்க வேண்டுமாம். இந்த 11 நாட்கள் நீங்கள் குலதெய்வத்தை நினைத்து இதனை மட்டும் செய்து விடுங்கள். அடுத்த 48 நாட்கள் வரை நீங்கள் 48 நாட்களுக்கு அப்புறமாக நீங்கள் நினைத்த அந்த ஒன்றானது உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். அதன் பின்பு நீங்கள் கட்டிய அந்த மூட்டையை அவித்து ஓடுகின்ற நீரிலோ ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியிலோ நீங்கள் சென்று போற்றிவிடலாம்.